நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். ஓகே. மற்றபடி எல்லாம் கவனிச்சிக்கலாம் சார். நான் கூப்பிட்றேன் இருங்க. ஓகே சார். சொல்லுங்கள் மேடம். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ப்ளீஸ். என்ன விஷயம்னு சொல்லுங்கள். சார், கொஞ்சம் தனியாக வர முடியுமா? மேடம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள். என்னன்னு சீக்கிரமாக சொல்லுங்கள். சரி, இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. எதுக்கு மேடம் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? நீங்கள் யாரு? இங்க பாருங்க சார், இப்போ நான் யாரு என்னங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. இதுல 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. உங்களால எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் நடக்கணும். மேடம், இது ஏதோ தப்பா இருக்கு மேடம். சார், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை சார். இப்போ உங்ககிட்ட துரைங்கிற பேர்ல ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணும்னு ஒருத்தர் வந்திருக்காரா? ஆமா மேடம். அந்த டீடைல்ஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க சார், நீங்க துரையோட ஒரிஜினல் பேங்க் ரிப்போர்ட்டை கொடுக்காம இதோ இந்த ரிப்போர்ட்டை மட்டும் அவர்கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதான். மேடம், இதெல்லாம் இல்லீகல். இந்த மாதிரி நான் பண்றேன்னு தெரிஞ்சா என் வேலையே போயிடும் மேடம். என்னால முடியாது மேடம். சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராம நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க என்ன கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணலாம். அது எப்படி மேடம் நம்ப முடியும்? நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. சார், இப்போ அது முக்கியமே இல்ல. ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுக்க போறீங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போற பணம் பத்திரம்னா சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் தரேன். என்ன மேடம் இது? ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாத்தி கொடுக்க அவ்வளோ பணம் தரேன்னு சொல்றீங்க? மேடம், இது பெரிய தப்பா இருக்கு மேடம். ஷோ, என்ன சார் நீங்க உழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. தப்பு சரியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமா சார்? அப்பப்போ இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செட்டில் ஆகுற வழியை பாருங்க சார். நீங்க புத்திசாலின்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்தாங்க. மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல மேடம். சார், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, மாத்தி கொடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சது. சரி, ஓகே மேடம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுத்துறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே அந்த அக்கவுண்ட்டுக்கு அதிகமா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிற அவங்களோட நம்பரை கேட்பாரு. அப்போ நீங்க நான் இப்ப சொல்ற நம்பரை கொடுத்துருங்க. சொல்லுங்க மேடம். மேடம், இது யாரோட நம்பர் மேடம்? இந்த நம்பரை இப்ப யாருமே யூஸ் பண்றது இல்ல, அதனால இதுல எந்த பிரச்சனையுமே வரப்போறது இல்ல. இந்த நம்பருக்கு சொந்தமான சொக்கலிங்கம் இப்ப உயிரோடவே இல்ல. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி என்ன பாருங்க. சரிங்க சார். சார் சொல்லுங்க சார். ஆதி சார் கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார், இப்போ சொல்லிடுறேன். சார், உங்களை மேனேஜர் உள்ள வர சொல்றாரு. ஓகே சார். சார், நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. சார், இந்த அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் அனுப்புனவரோட நம்பர் கிடைக்குமா? அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது சார். சார், இது ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் கேட்குறேன், ப்ளீஸ். சார், நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபோன் நம்பர் வேற கேட்குறீங்க. சரி, முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்க, நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். This number is currently switched off. Please try again later. நம்பரை ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இவனுக்கு இவ்வளோ பணத்தை யார் அனுப்பிச்சிருப்பா? ஆதி மேனேஜர் கொடுத்த நம்பரை ட்ரை பண்ணியிருப்பான் போல. இந்நேரத்துக்கு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். கடைசி வரைக்கும் இந்த நம்பர்ல இருந்து யாரும் பேச போறதும் இல்லை. மேடம், 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 என்ன இது? மேடம் இந்த வீட்லயும் காணும். ஒரே குழப்பமா இருக்கு. ஆளுங்களை அனுப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரையும் அடிச்சு போட்டு என்னை தப்பிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்கள பார்க்க வருவேன்னு மேடத்துக்கு தெரிஞ்சிருக்குமே. ஜெயில இருந்து நம்மளை தப்பிக்க வச்சவன் மேடமை போய் உடனே பார்க்கணும்னு சொன்னான்.
மற்ற டீட்டெயிலாம் அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆனா மேடத்தை அவங்க வீட்லயும் காணும், இந்த வீட்லயும் காணும். இப்போ என்ன பண்றது? மேடத்துக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் நம்பர் கூட இல்ல, என்னோட ஃபோனும் என்கிட்ட இல்ல. அச்சோ ச்சே! வீட்ல யாரையுமே காணோம். ஆனா இவன் வீட்ல எல்லா இடமும் தெரிஞ்ச மாதிரியே தேடிட்டு இருக்கானே. அப்ப இதுக்கு முன்னாடி இவன் இங்க யாரையோ வந்து மீட் பண்ணிருக்கான். யாரா இருக்கும்? இவன் ஆதி வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னா அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆதிய சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்காங்களா? நான் ஏன் இவ்வளோ நாள் ஆதியோட கம்பெனி வீடுன்னு எதை பத்தியுமே யோசிக்கல? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. தப்பிச்சு வந்துட்டோம். சரி, பவானி மரத்தையும் காணும். மித்ராவை காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் நம்பரும் இல்ல. மித்ராவை தேடி அங்க போகவும் முடியாது. ஆதி கண்லையோ இல்ல பாரதி கண்லையோ பட்டுட்டா அவ்வளவுதான். என்ன பண்றது? சார், ஃபோன் வயரை கட் பண்ணணும். லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு. பேசாம நம்ம பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துட்டு வர சொல்லி வேற சேஃபான இடத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் பொறுமையா பவானி மேடமை மீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுவோம். ஐயோ, போனும் அவுட் ஆஃப் ஆர்டர். அது சரி, இப்பதான் எவன் லேண்ட்லைனை யூஸ் பண்றான்? அதான் போற இடத்துக்குலாம் தூக்கிட்டு போற மாதிரி செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எவனும் இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. என்ன பண்றது? வெளியே போனாலும் மாட்டிக்குவோம். இப்போதைக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் சேஃப். போலீஸ்காரனுங்க வேற என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானுங்க போல இருக்கு. இந்த வீட்டை சுத்தி கண்டிப்பா ரவுண்ட் அப் பண்ணிருப்பானுங்க. இவனுங்க இருக்கிறது தெரியாத மாதிரியே பாவலை காட்டிட்டு இவனுங்க ஏமாந்த சமயத்துல இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். இவனுங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவானுங்க. முதல்ல தப்பிச்சு போறத பார்ப்போம். தண்ணியெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம்.